Hello students, today நம்ம 6th Maths Term 3 Chapter number 4ல exercise 4.1 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம question number 1 to question number 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். 5th sum பாருங்கள். Using the given horizontal line vertical line as a line of symmetry, complete each alphabet to discover the hidden word. கீழே பாருங்கள், இது வந்து ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க, இது வெர்டிக்கல் லைன்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்பபெட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹிடன் வேர்ட்ஸ், அதாவது மறைஞ்சிருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்பபெட்ஸில் எப்படி சிமெட்ரிக்கல் லைன் இருக்குதுன்னு தெரியணும். பாருங்கள், இது வந்து ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் தானே. இதில் பாருங்கள், இது வெர்டிக்கல் லைன், இது வந்து ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் 26 லெட்டர்ஸில் நமக்கு 10 லெட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கிடையாது, நோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. பாருங்கள், இந்த எஃப், ஜி, ஜே, இந்த பாருங்கள் எஃப், ஜி இருக்குது இல்லைங்களா. அடுத்து ஜே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், இசட். இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து லைன் சிமெட்ரி வந்து கிடையாது. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு அந்த கொடுத்துருக்குற ஹிடன் வேர்ட்ஸில் வந்து இருக்காது. இதில் ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் இருந்து தான் நமக்கு அந்த வேர்ட்ஸ் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு என்ன வேர்ட் வரும்? இது வந்து ஹாரிசாண்டலாக இருக்கா? இதில் என்ன பார்த்தோம்? இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணி பார்க்கணும். மேலே இருக்குது இல்லைங்களா, இதே ஹாஃபை பார்த்து நம்ம ட்ரா பண்ணால் பாருங்கள் டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதையும் ட்ரா பண்ணணும். கரெக்டாக சேம் அதே பிக்சர். டிஇ, நெக்ஸ்ட்டு இது சி, ஓ, டி, இ. இப்போ இது என்னது? டி கோட். இந்த ஹிடன் வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆஃப் ஹாரிசாண்டல்னால் இந்த இங்கே பாதி என்ன இருக்கோ அதே இது இங்கே மேட்ச் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கே, ஐ, சி, கே, கிக்கு. புரியுதுங்களா? ஈஸியாக தான் இருக்கும். பி, நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃபை வந்து நம்ம ட்ரா பண்ணாங்கன்னா நமக்கு அந்த வேர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டி, பெட். புரியுதுங்களா? இது வந்து ஹாரிசாண்டல் லைனில் கொடுத்துருக்காங்க இந்த 3 சப்டிவிஷன்ஸு. அடுத்து கொடுத்துருக்கிறது வந்து வெர்டிக்கல் லைன்ஸு. நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த ரைட் சைடும் நம்ம ட்ரா பண்ணணும். டபிள்யூ, ஏ, ஒய், வே. சரிங்களா? இது பாருங்கள், எம், ஏ, டி, ஹெச், மேட்ச். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டி, ஓ, எம், ஏ, டி, ஓ, டொமேட்டோ. புரியுதுங்களா? இந்த 5th சம்மு நம்ம ஹிடன் வேர்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், draw a line of symmetry of the given figures such that one hole coincide with the other holes to make pairs. நமக்கு இங்கே ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 லைன் சிமெட்ரி வரும்னு ட்ரா பண்ணிடாதீங்க. இந்த 2 ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு கோயின்சைடாக ஒரு பேர் வந்து மேக் பண்ணுற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணணும். இந்த 2 ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு சென்டராக 2 ஹோலையும் பேர் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எங்கே ஹோல்ஸ் இருக்குது? இந்த சைடும் இந்த சைடும் இருக்குது இல்லைங்களா, இதை 2யும் மேட்ச் பண்ணணும். இந்த 2க்கும் சென்டரில் கோயின்சைட்னா சென்டரில் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இந்த 2 ஹோல் இருக்குது இல்லைங்களா, இதில் சென்டரில் வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இந்த 2 ஹோலுக்கு சென்டர்லையும் இந்த 2 ஹோலுக்கும் சென்டரில் வரணும். இப்படி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இங்கே 2 ஹோல் இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது 2மே இதுக்கும் இந்த சென்டர், இந்த 2 ஹோலுக்கு இங்கே சென்டர் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம் வாங்க.
7th sum பாருங்கள். Complete the other half of the following figures such that the dotted line is the line of symmetry. நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஃபிகரு, இதே மாதிரி நம்ம இந்த டாட்டுக்கு ஆப்போசிட்லேயும் ரைட் சைட்லேயும் ட்ரா பண்ணோம். அவ்வளோதான் பாருங்கள். இதே சேம் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் செகண்ட் சப்டிவிஷனும் அதே போல் தான். இதே சேம் டைப்பில் நம்ம ட்ரா பண்ணோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் பிளேஸ் இல்லை, பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டில் தனியாக எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இதை நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட்டு சம்லேருந்து 4th சம் வரைக்கும் பார்க்குறப்போ இதோட டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரிக்கெல்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம்ல 4 சைடு. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஷேப்கே இப்போ இந்த ஹெச் இருக்குது இல்லைங்களா, இது இதே ஷேப்க்கு நம்ம அந்த 4 டைம் ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை டைம் வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ஷேப்பு. அடுத்து இதுவே வந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். புக்கையே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹெச் நேராக இருக்கா? இல்லை இல்லைங்களா, இப்படி கிராஸாக இருக்குது. அடுத்து இப்படி 90 டிகிரி முடிஞ்சது. 180 டிகிரிக்கு 1 டைம் ஹெச் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அப்போ இது 1 டைம். அடுத்து இது 270 டிகிரி இல்லைங்களா, இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணால் இது இப்போ வந்து கிராஸாக இருக்குது. அடுத்து 360 டிகிரி நம்ம நார்மல் புக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே ஷேப் வந்திருக்கு. அப்போது நம்ம 4 டைம் ரொட்டேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து இது ரொட்டேட்டாக அதே ஷேப்புக்கு கிடைக்குது. அப்போது இதுக்கு 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 8 போல் இருக்குது இல்லைங்களா, இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி லெஃப்ட் சைடில் திருப்பி பாருங்கள், கிராஸாக இருக்குது. அடுத்து நம்ம 180 டிகிரிக்கு செக் பண்ணி பாருங்கள், அதே ஷேப் வருதுங்களா, அப்போ 1 டைம். நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கு இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணால் பாருங்கள் கிராஸாக இருக்குது. அப்புறம் 360 டிகிரி, ஃபோர்த் வந்து 360 டிகிரி. அப்போ இது என்னது, இதுவும் 2 டைம்ஸ் தான், ஹெச்சும் 2 டைம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது எப்படி வரும், எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் இது அதே ஷேப் தான் தெரியும் இல்லைங்களா, செக் பண்ணி பாருங்கள். 4 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இது வந்து அதே ஷேப்புக்கு தான் வரும். அப்போ இது என்னது, 4 டைம்ஸ் இருக்கும். ரொட்டேஷ்னல் சிமெட்ரி வந்து இதுக்கு 4 டைம்ஸ் இருக்கும். அடுத்து 4th சப்டிவிஷன் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னால் இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்குள்ளே எத்தனை பார்ட் இருக்கோ அத்தனை டைம் வந்து இது ரொட்டேட் ஆகும். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது வந்து 8 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் வந்து 5th சப்டிவிஷன் பாருங்கள். ஒன்று மேலே இருக்கணும், இன்னொன்று கீழே இருக்கணும். இதே மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். எத்தனை டைம் வருதுன்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு கிராஸாக வருது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது. செகண்ட் டைம் 180 டிகிரிக்கு ஒரு ஏரோ மார்க் மேலே இருக்குது, இன்னொன்று வந்து கீழே இருக்குது. ஸோ 1 டைமு. நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கும் கிராஸாக இருக்குது, அப்போ இது கிடையாது. 360 டிகிரிக்கு பாருங்கள் இன்னொரு டைம் வந்துருச்சுங்களா, அப்போ இது வந்து 2 டைம்ஸ். புரியுதுங்களா? சம் பாருங்கள். A standard die has 6 faces which are shown below.
ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி ஆஃப் ஈச் ஃபேஸ் ஆஃப் டை. இந்த டைஸ் வந்து இந்த ஸ்கொயரை திருப்பி பார்த்துறாதீங்க. ஸ்கொயர் எந்த 4 ஆங்கிள்ஸில் ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு அதே டைப்பில் தான் கிடைக்கும். 4ன்னு போட்டுறாதீங்க. இந்த நமக்கு டைஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாட்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த டாட்டை திருப்பி பாருங்கள் 4 டைம்ஸு. 90 டிகிரிக்கும் அதே ஷேப் தான் இருக்குது. 180 டிகிரிக்கும் அதே ஷேப் தான். நெக்ஸ்ட்டு 270க்கும் அதே தான். 360க்கு பாருங்கள், 360க்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து 4 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த செகண்டு பாருங்கள், இது எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது, இது ரைட் சைடில் மேலே இருக்கணும். இதே மாதிரி வந்தால் தான் நமக்கு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. பாருங்கள், இப்போது ஆப்போசிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பாருங்கள், கரெக்டாக ஒன்று வந்து கீழே இருக்குது, இன்னொன்று மேலே இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கிராஸாக இருக்குது. இப்போவும் ஒன்று கீழே, இன்னொரு டாட் வந்து மேலே இருக்குது. ஸோ 2 டைம்ஸு. இது பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரைட் சைடு இருக்கணும், மாறி வரக்கூடாது. பாருங்கள், 1 டைமு ஆப்போசிட்டில் இருக்குது, செகண்ட் டைமும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் வந்து கிராஸாக இருக்குது. 4th டைம் ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக நேராக இருக்குது. ஸோ இது வந்து 2 டைம்ஸு. இந்த 4 டாட் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணாலும் அந்த 4 டாட் அந்த 4 ஆங்கிள்லேயும் கரெக்டாக தான் இருக்குது, 4 சைட்லேயும். நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணுங்கள், இப்போவும் கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து 4 டைமுமே நமக்கு அதே ஷேப்பில் தான் கிடைக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும் 4 டைம் ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு அதே ஷேப்பில் இருக்கும். இது வந்து மாறும் பாருங்கள், ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடில் இருக்குங்களே. இந்த 3 டாட்ஸ் வந்து ஒன்று லெஃப்ட் சைடில், இன்னொன்று ரைட் சைடில் இருக்குது. நம்ம 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணும் போதே இது பாருங்கள் மேலே கீழே வர மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது கிடையாது. அடுத்து பார்த்தா இப்போ தான் லெஃப்ட்டும் ரைட்லேயும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்படி வரும்போது கிராஸாக தெரியுது இல்லைங்களா இந்த டாட்டு. 4th டைம் ரொட்டேட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் 2 டைமு. புரியுதுங்களா? இது வந்து 180 டிகிரியில் ஒரு டைமு, 360 டிகிரியில் ஒரு டைமு. நமக்கு அப்போ தான் 2 டைம்ஸ் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி வந்து அதே ஷேப்பில் கிடைக்கும் இந்த சம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். வாட் பேட்டர்ன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் த கிவன் பார்டர் காலம்ஸ். இது பேட்டர்ன்ஸ் தானே சொல்லுவோம். ஒரே ஷேப்பில் நம்ம டிரான்ஸ்லேட் ஆகி திரும்ப திரும்ப வர்றதை நம்ம பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டைம் மட்டும் நம்ம ட்ரா பண்ணோம், அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு நம்ம இந்த 4 டாட் வச்சு ஈஸியாக இதே போல் ட்ரா பண்ணிடணும், அவ்வளோதான். என்ன பேட்டர்ன் இருக்கோ அதை நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த சைடு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே 2 டைம்ஸ் இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 2, இந்த 2 இந்த மாதிரி போட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல அடுத்து இது எப்படி, புரியுதுங்களா? ஸ்லோவாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 3rd சப்டிவிஷனில் அவங்களுக்கு புரியுறதுக்காக இந்த மாதிரி கிராஸாக போடுறேன். பாருங்கள், இங்கே 3 டாட் இருக்குது, இங்கே 3, இந்த 3, அவ்வளோதான். இதே தானே மறுபடியும் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ 1 டைம் இருக்கிறத மட்டும் நம்ம ட்ரா பண்ணணும். 1 2 3, நெக்ஸ்ட்டு 1 2 3. இப்போ பாருங்கள், இதை போடலாமா? ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 11th சம் பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் டஸ் நாட் ஹாவ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. இதில் நம்மளுக்கு எந்த லெட்டருக்கு வந்து லைன் சிமெட்ரி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு பாருங்கள், இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி இருக்கும். பிக்கு வந்து லைன் சிமெட்ரி இல்லை. ஸோ பி தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? டீக்கும் இந்த மாதிரி 1 லைன் சிமெட்ரி, யூக்கும் 1 லைன் சிமெட்ரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சிமெட்ரிக்கல் ஃபிகர். இதில் எது சிமெட்ரிக்கல் ஃபிகர்னு கேட்குறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் ஐஸ் மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம இப்படி ட்ரா பண்ணால் இந்த ஐஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. இதுவும் இந்த மாதிரி கிராஸாக இருக்குது. இது கரெக்டாக மேட்ச் ஆகாது இல்லைங்களா. இது பாருங்கள், இது ஒரு சைடு இப்படி இருக்குது. இது மட்டும்தான் சென்டரில் இருக்குது. ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா. விச் வேர்ட் ஆஸ் எஸ் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. இதில் எந்த வேர்டுக்கு வெர்டிக்கல் லைன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. டிக்கு பாருங்கள் ஹரிசாண்டல், ஏக்கு வெர்டிக்கல், டிக்கு ஹரிசாண்டல் லைன். என்னுக்கு லைன் சிமெட்ரியே கிடையாது. யூக்கு மட்டும் 1 வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி இருக்கும். எம்முக்கு பாருங்கள் வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி, ஏக்கும் வெர்டிக்கல், எம்முக்கும் வெர்டிக்கல். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் 818. இதோட ரொட்டேஷனல் சிமெட்ரி எத்தனை டைம் இருக்கும்னு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் சிமெட்ரினா இது நார்மல் ஃபிகர். ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு பண்ணும்போது இது கிராஸாக இருக்குது. 180 டிகிரிக்கு பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் கரெக்டாக அதே சேஃபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கும் இது கிராஸாக இருக்குது பாருங்கள் இந்த 818. நெக்ஸ்ட்டு 360 டிகிரிக்கு பாருங்கள் அதே சேஃப் வந்துச்சு. ஸோ 2 டைம்ஸ். சரிங்களா. த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் 818 இஸ் 2 டைம்ஸ். த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஸ்டார். ஸ்டார் 5 சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இதை ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு 5 டைம்ஸ் அதே ஷேப் தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.